வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் தேதி 50-50 குழுக்கள். நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, 2ஆம் நம்பர் தான் வைப்பாங்க சி போர்டில் அப்படின்னு சொன்னால் வந்துருச்சா. 1ஆம் நம்பர் தான் வைப்பாங்க, ஏன்னா 9க்கு 1 தான் வைப்பாங்க, வேறு எதுவும் வைக்க மாட்டாங்கன்னு சொன்னோமா, வந்துருச்சா. சூப்பராக ஒரு வின்னிங் எடுத்துருக்கலாமா இன்றைக்கி, அருமையாக ஒரு வின்னிங் எடுத்துருக்கலாம். நீங்கள் போட்டிருந்தீங்க, நான் சொன்னதை கேட்டிருந்தீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் 12ங்கிற நம்பரை கண்டிப்பாக பிடிச்சிருப்பீங்க. நீங்கள் நான் சொன்னதை கேட்கலைன்னா நீங்கள் கண்டிப்பாக நஷ்டம்தான். ஏன்னா நம்ம அப்படி தான் கொடுத்தோம், மாற்றி கொடுத்தோமாலாம் இல்லை. பாருங்கள், தெளிவாக கொடுத்துருக்குறேன் பாருங்கள். என்ன கொடுத்துருக்குறேன் நான் 812ன்னு கொடுத்துருக்குறேன். என்ன கொடுத்துருக்குறேன், 1ஆம் நம்பர் கொடுத்துருக்கேன்னா, சி போர்டில் 2ஆம் நம்பர் கொடுத்துருக்கேன்னா, நம்ம என்ன கொடுத்துருக்கோம் 812ன்னு கொடுத்துருக்கோம். அடித்த நம்பர் என்ன 912. அவ்வளோதான் வித்தியாசம். செம்மையாக வின்னிங். நம்ம தான் சொன்னோம் சி போர்டு தான் மறுபடியும் 2ஆம் நம்பர் கொடுப்பாங்கன்னு நான் சொன்னேனா இல்லையா, அதுதான் கொடுப்பாங்க, வேறு எதுவும் கொடுக்க மாட்டாங்க நான் சொன்னேன். அதே மாதிரி 9ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் தான் கொடுப்பாங்க, 9க்கு 1 தான். நான் தெளிவாக கணக்கு போட்டுட்டு தான் உங்களுக்கு சொன்னேன், கண்டிப்பாக இதுதான் ஆடுவாங்க அப்படின்னு தெளிவாக சொன்னோம். அதுதான் ஆடினாங்க, வேறு எதுவும் மாற்றி ஆடலை. சரிங்களா. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் எது எடுக்கிறீங்களோ இல்லையோ, இந்த 12, 21, 2, 1ங்க நம்பர் நீங்கள் ஆல் போர்டில் எடுங்கன்னு நான் தெளிவாக சொன்னோம். அதுதான் ஆடிக்கிறாங்க. தெளிவாக நம்ம இந்த 2 நம்பருமே அக்யூரேட்டாக கொடுத்துருக்கோம். அது போக பி போர்டில் 1ஆம் நம்பர் தான் முதல் ப்ரையாரிட்டி கொடுத்தோம், சி போர்டில் 2ஆம் நம்பர் தான் முதல் ப்ரையாரிட்டி கொடுத்தோம். இது தான் வரும், 2ஆம் நம்பர் தான் திரும்ப நமக்கு கணக்கில் வரும், வேறு எதுவும் வராது. நீங்கள் தெளிவாக எடுத்துக்கங்கன்னு தான் தெளிவாக சொன்னேன். நம்ம என்ன கொடுத்தோம், 2 ஆப்ஷன் கொடுத்தோம். ஒன்று 512ன்னு எடுத்தோம், இன்னொன்று வந்து என்னென்னா 812ன்னு எடுத்தோம். அவ்வளோதான் வித்தியாசம். இப்படி தான் ஆடுவாங்க, இதை தவிர வேறு எதுவும் ஆட மாட்டாங்க. நம்ம தெளிவாக சொல்லி தான் கொடுத்தோம், அதே மாதிரி தான் ஆடினாங்க. செமையாக ஒரு வின்னிங் நமக்கு. இங்கே வந்து 912 இதுதான் ஆடிக்கிறாங்க இல்லையா. இப்போ 912ன்னா நமக்கு என்ன வேணால் கணக்கு வருது, அதே சேம் நம்பர் கணக்கு தான் வருது. இப்போ வந்து ஒரு பேட்டர்ன் தெரியும், 992 அதே மாதிரி 392. அப்போ இதை கணக்கு வச்சு பார்க்கும்போது நமக்கு செம்மையாக ஒரு வின்னிங் தான் இன்றைக்கி இருக்குது. திரும்ப வந்து நம்ம 2ஆம் நம்பர் தான் வரும்னு எதிர்பார்த்தோம். அது கொடுத்தது நம்ம சி போர்டில் 2ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு கொடுத்தோம். சரிங்களா. 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் எனக்கு அப்போயே டவுட் இருந்துச்சு, ஒன்று 8 வரணும் அப்படின்னு தான் எனக்கு டவுட் இருந்துச்சு. 812 வரணும்னு எதிர்பார்த்தோம், ஆனால் 912 வந்துருச்சு. ஜஸ்ட்டு மிஸ். ஆனால் இருந்தாலும் நம்ம கொடுத்த நம்பர் செம்மையாக கொடுத்துருந்தோம். திரும்ப 2ஆம் நம்பர் தான் எனக்கு வருது, உங்கள் விருப்பம்லாம் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தோம். அதே தான் ஆடினாங்க, மாறி ஆடல. நேற்று கொடுத்த 2ஆம் நம்பர் சூப்பராக தான் கொடுத்தோம், இன்றைக்கி கொடுத்த 2ஆம் நம்பர் கண்டிப்பாக வரும்னு கொடுத்தோம், அதே தான் வந்துச்சு. வேறு எதுவும் வரல. ஏன்னா 7வது மாதம் தான் ஆடுவாங்க, நான் தெரிஞ்சு தான் கொடுக்குறேன். நம்ம தெரியாமல் கொடுக்குறது கிடையாது. தெரியாமல் ஒரு நம்பர் இந்த மாதம் கொடுக்கவே இல்லை. ஏன்னா 7வது மாதத்தில் நமக்கு இந்த மெத்தடுக்கு இந்த மெத்தடு தான் ஆடுவாங்கன்னு தெரிஞ்சு தான் கொடுக்குறோம். சரிங்களா. செம்மையாக ஒரு வின்னிங் நம்ம அன்றைக்கி கொடுத்தோம். 12ங்கிறது பி போர்டில் பிசியில் வந்து நமக்கு ஒரு செம்ம வின்னிங். நம்ம 812ன்னு கொடுத்தோம், அடித்த நம்பர் 912. அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா. போட்டிருந்தீங்கன்னா ஒரு நல்ல வின்னிங், நல்ல அருமையான வின்னிங்காக இருந்திருக்கும். சரிங்களா. பார்க்கலாம். அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பருங்க வரும் அப்படிங்கிறதே பார்ப்போம். நாளைக்கு எனக்கு 2 நம்பர் கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போடுங்க. என்னங்க திரும்ப நீங்கள் அதே மாதிரி சொல்கிறீங்களான்னா அதே தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்சு அதை போடுங்க. ஏன்னா நேற்று 12ங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க, இன்றைக்கும் 12ங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அப்போ நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் கொடுப்பாங்க. பட் அந்த நம்பர் எப்படினாலும் வரலாம், நீங்கள் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக தான் வரும், வேறு வராது. ஏன்னா ஒரு கணக்கு வருது அப்படின்னா திரும்ப மாறிலாம் காமிக்காது. ஒரு மாதம்னா ஒரு மாதம் அப்படியே தான் வரும், மாறி வரவே வராது. அதே தான் நம்ம நேற்று நான் சொன்னேன், 411க்கான வாய்ப்புகள் தான் இருக்குங்க. நான் சொன்னேன் இல்லையா, 411 தான் வரணும். ஏன்னா பி போர்டில் 1ஆம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 411 தான் வரணும்னு சொன்னால் 411 வந்துருச்சு. சரிங்களா. அதே மாதிரி நான் என்ன சொன்னேன், இன்னொரு நம்பரு இங்கே வந்து 2ஆம் நம்பர் தான் வரணும், 3 வரிசையாக வைக்கணும், அப்படி தான் வரக்கான வாய்ப்பு இருக்குது, நீங்கள் வேணால் எடுத்துக்கங்கன்னு சொல்லி கொடுத்தோம். அதே தான் ஆடினாங்க. நம்ம முதல் ட்ராவலையும் நம்ம 72ங்கிற நம்பர் நம்ம அழகாக மேட்ச் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இதை 2ஆம் நம்பர் மேட்ச் பண்ணியிருந்தோம், இதில் 12ங்கிறது ரொம்ப அழகாக மேட்ச் பண்ணியிருந்தோம். நேற்று வந்து ஃபஸ்ட் ரிசல்ட்டில் 2 நம்பருமே மேட்ச் பண்ணியிருந்தோம். சரிங்களா. 7-2ங்கிறத மேட்ச் பண்ணியிருந்தோம். அடுத்தது வந்து நமக்கு இங்கே வந்து 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் மேட்ச் பண்ணோம். இப்போ வந்து 12ங்கிற நம்பர் திரும்ப மேட்ச் பண்ணோம். அருமையாக கொடுத்துருந்தேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக அதுதான் வருங்க, வேறு எதுவும் வராது. நீங்கள் வேணால் தயவுசெய்து வீடியோ போய் பாருங்கள், நான் என்ன கொடுத்தேன், என்ன நம்பர் வந்துச்சு. நம்ம ஒரு கணக்கு போட்டுட்டோம், இந்த மாதிரி தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், அதை தான் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா. வேறு எதுவும் மாற்றி கொடுக்கல. அதே மாதிரி நீங்கள் ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நாளைக்கு 4/7/2024 கார்வனியா ப்ளஸ் 529வது குழுக்கள். சரிங்களா. இதில் நமக்கு நாளைக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது, அது என்னென்னு நான் தெளிவாக சொல்கிறேன். அதே மாதிரி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்துட்டோம்னா, ட்ரையல் நம்பர் 323ன்னு கொடுத்தாங்க. சரிங்களா. 3 2 3. அப்போ நாளைக்கு என்ன வருது அப்படின்னா, நமக்கு இது சேம் நம்பரில் நமக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு எனக்கு காமிக்குது. உங்களுக்கு எதுவும் டபுள்ஸ் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள், வந்தால் எடுத்துக்கங்கன்னு தான் சொல்கிறேன். சரிங்களா. டபுள்ஸ் வர மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். சரிங்களா. வந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். மேபி நாளைக்கு கொஞ்சம் வித்தியாசமான நம்பராக தான் இருக்கும்.
உங்களால் இது வரைக்கும் ஜீர்ணிக்க முடியாத ஒரு நம்பராக கூட நாளைக்கு இருக்கலாம்னு எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இன்றைக்கி அதான் எதாவது எதிர்பார்த்தோம். இன்றைக்கி வந்து வச்ச நம்பருக்குள்ளே வச்சுருவாங்கன்னு எதிர்பார்த்தா அதை அடிச்சிட்டாங்க. அதே மாதிரி நாளைக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியாத ஒரு நம்பர் நமக்கு நாளைக்கு வரணும். நீங்கள் வந்து இப்போ என்னடா இப்படி ஒரு நம்பர் வச்சுருக்காங்களான்னு நினைக்கிற மாதிரி தான் வரப்போகுது. பாருங்கள், நான் வேணால் சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன் கேளுங்க. அப்படி தான் வரும். சரிங்களா? அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே டபுள்ஸ் அடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி டபுள்ஸை பேஸ் பண்ணி ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி நம்பர்கள் வரும். ஆனால் அது பெண்டிங் நம்பரும் கிடையாது. பெண்டிங் நம்பரானு கேட்டால் கிடையாது. இப்போ 2ஆம் நம்பரில் பெண்டிங் நம்பராக கிடையாது. இப்போ 1ஆம் நம்பர் மட்டும்தான் நமக்கு இங்கே பெண்டிங் நம்பராக இருந்துச்சு. 1ஆம் நம்பர் தான் நம்ம கொடுத்தோம். 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங் நம்பர்லேருந்து வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 1ஆம் நம்பர் தான் பெண்டிங் நம்பர் வந்துச்சு. சரிங்களா? அதே மாதிரி 9ஆம் நம்பர் இன்றைக்கி பெண்டிங் நம்பரில் ஒரு 11 நாளாக இருந்த பெண்டிங் நம்பர் வந்துச்சு. சரிங்களா? அது ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் 2 பெண்டிங் நம்பர் வருமானா பெண்டிங் நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இல்லை. வச்ச நம்பரே வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகபட்சமாக இருக்கிற மாதிரி காமிக்குது எனக்கு கணக்கில். நம்ம கணக்கு என்றைக்கோ ஒரு நாளைக்கு தான் வந்துகிட்டே இருக்குன்ற எனக்கோ ஒரு நாளைக்கு தான் வராமல் போகும். நம்ம கணக்கு எப்போயுமே வந்துகிட்டே தான் இருக்கணும். கடைசியில் நமக்கு கொடுத்த நம்பர் லாஸ்ட்டில் நமக்கு 2 நம்பராது இல்லை 1 நம்பராது இன்னிங் வந்துகிட்டே இருக்கும். என்றைக்காவது ஒரு நாளைக்கு தான் மிஸ் ஆகும். அது வரைக்கும் நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். சரி, ஓகே. இப்போ நாளைய பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது? நாளைக்கு 4/7/2024 கார்வோனியா ப்ளஸ்ஸு 529வது குழுக்கள். சரிங்களா? 29வது குழுக்கள். அதே மாதிரி 323வது ட்ரையல் நம்பர் கொடுத்துருக்காங்க. 3, 2, 3. இப்போ இதை வச்சு பார்க்கும்போது டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கும். அது போக போன வாரம் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் 824. சரிங்களா? அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி அடித்த ரிசல்ட் வந்து நமக்கு என்ன 912. சரிங்களா? அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பர் என்ன 529. சரிங்களா? இதுலேயே உங்களுக்கு பாதி விஷயம் புரிஞ்சிருக்கும். நான் கொடுத்த நம்பர்லேயே உங்களுக்கு பாதி விஷயம் ஓஹோ அப்படியா அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அதே சேம் நம்பர் அதான் வரப்போகுது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு வந்து 9ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னங்க சொல்கிறீங்க? திரும்ப 9ஆம் நம்பருக்கு போகிறீங்கன்னா 9ஆம் நம்பர் வைக்கிறாங்கன்னா 912 அப்படின்னு வரணும். சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச அப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. வந்தால் 9ஆம் நம்பர் வைக்கலாம். வச்சாங்கன்னா 912ன்னு திரும்ப வரக்கு வாய்ப்பு இருக்குது. 1, 9, 9ன்னு ஆடுவாங்க. சரிங்களா? 1. 2வது வந்து நமக்கு ஏ போர்டில் வந்து ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக 9ஆம் நம்பர் வருது. அப்படி இல்லைன்னா 3ஆம் நம்பர் வருது. ஏன் 3ஆம் நம்பர் தான் 312 அப்படின்னு வரணும். சரிங்களா? அந்த மாதிரி வாய்ப்பு. ஏன்னா 319ன்னு ஒரு நம்பர் வந்தாச்சு. 312, 392ன்னு ஒரு நம்பர் வந்தாச்சு. அப்போ இங்கே ஒரு 3ஆம் நம்பர் வைக்கணும்னா 312ன்னு வரலாம். அந்த மாதிரி மேட்ச் ஆகுது. அந்த மாதிரி கணக்கு வருது. சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு அது தெரிஞ்சு அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் வருது. அதே மாதிரி டபுள்ஸ் வருதுன்னா அதுக்கு ஒரு நம்பர் வச்சுருக்கு. அது வருதான்னு பாருங்கள். அது மேட்ச் ஆகிரும்னு தான் எனக்கு தோணுது. இருந்தாலும் எடுத்து பார்க்கலாம். அதுமாதிரி டபுள்ஸ் வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் எடுத்துக்கங்கிறேன். சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச இப்போ பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் எனக்கு நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக 7ஆம் நம்பர் தான் கன்ஃபார்ம் நம்பர் தெரியுது. எனக்கு என்னமோ 7ஆம் நம்பர் தான் வைப்பாங்கன்னு தோணுது. எனக்கு 719 அப்படிங்கிற நம்பர் வரணும் அப்படின்னு தோணுது. உங்களுக்கு இது வருதான்னு பாருங்கள். 719 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதா எடுத்துங்க. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 7ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போர்டில் மேட்ச் ஆகுது. உங்கள் கணக்கில் பி போர்டில் 7ஆம் நம்பர் வருதான்னு மட்டும் பார்த்தா போதும். கண்டிப்பாக வெண்டிங் இருக்குது. சரிங்களா? சரிங்க. நீங்கள் சொன்ன நம்பர் 7ஆம் நம்பர் வரல என்னங்க பண்ணுவீங்க அப்படின்னா 4 நம்பராவது கட்டாயமாக வரும் அந்த இடத்துல. சரிங்களா? அதனால தான் 2 நம்பர் கொடுக்குறோம். 4ஆம் நம்பராவது கண்டிப்பாக நமக்கு அந்த இடத்துல வரணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்சு ஒன்று வந்தால் 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடணும். வந்துச்சுனாக்கா பி போர்டில் 7 என்ன வேணும்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் 1க்கு 7. ஏன்னா நம்ம சொல்ல முடியாது 9க்கு, அதாவது 1ஆம் நம்பருக்கு 9ஆம் நம்பர் தாங்க ஹெவியாக வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி 1ஆம் நம்பருக்கு 9ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் தான் வரும்னு சொல்கிறோம். அதே தான் வந்துச்சு. என்ன கணக்குன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு 8க்கு 1 9க்கு 1 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே சேம் நம்பரை கணக்கு பண்ணி தான் நம்மளும் நேற்று கொடுத்தோம். 9க்கு 1 தான் வரணும், வேறு எதுவும் வராதுன்னு சொன்னோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு ஒரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் அப்படியே தான் வருது. ஆனால் கொஞ்சம் போர்டு மாறும், அவ்வளோதான். அவருடைய பவர் வச்சு மாறும், அவ்வளோதான். தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. அப்படியே தான் இருக்குது. அதே சேம் நம்பரை தான் நாங்கள் கொடுக்குறோம். மாற்றவே இல்லை கொஞ்சம் கூட. சரிங்களா? அதே மாதிரி நேற்று அப்படி தான். நேற்று முந்தா நாள் என்ன நம்பர் கொடுத்தோமோ அந்த 37க்கு என்ன நம்பருக்கு 32க்கு என்ன நம்பருக்கு மேட்ச் பண்ணி கொடுத்தோமோ அதே தான் நம்ம நேற்று கொடுத்தோம். அதுலேயும் நமக்கு மேட்ச் ஆகிடுச்சு. அதே சேம் நம்பரை தான் இன்றைக்கும் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக மேட்ச் ஆகும். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினச்சாலும் சரி மறுபடியும் எனக்கு 2ஆம் நம்பர் தான் கிடச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி கணக்கு வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள். இருந்தால் எடுத்துங்க, இல்லைன்னா விட்டுருங்க. திரும்ப தான் என்னால் சொல்ல முடிஞ்சு திரும்ப போட்ட வரைக்கும் எனக்கு 2ஆம் நம்பர் தான் கிடைக்கிது. அதை மாற்ற முடியல என்னால். சரிங்களா? இருந்தால் பாருங்கள். வேறு ஏதாவது நம்பர் கிடச்சா கொடுத்துருப்பேன். திரும்ப எனக்கு 2ஆம் நம்பர் தான் கிடைக்கிது. அப்போ எங்கள் 2ஆம் நம்பர் வச்சா என்ன தாங்க நம்பர் வரும்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 112ன்னு வரணும். சரிங்களா? அந்த மாதிரி வருது. 112 தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல கிடைக்கணும்னு தோணுது. அது சி போர்டு உங்களுக்கு சேம் டைம் வச்சிருந்து அந்த மாதிரி கணக்கு உங்களுக்கும் அமைச்சா எடுத்துங்க, இல்லைன்னா விட்டுருங்க. சரிங்களா? திரும்ப நம்ம வந்து நேற்று அதே தான் சொன்னோம் 2ஆம் நம்பர், முந்தா நாள் அதே சொன்னோம் 2ஆம் நம்பர்னு, நேற்று அதான் சொன்னோம் 2ஆம் நம்பர்னு, இன்றைக்கி அதான் சொல்கிறேன் 2ஆம் நம்பர்னு. நாளைக்கு அது 2ஆம் நம்பர் வருமா அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு போட்ட வரைக்கும் 2ஆம் நம்பர் காமிக்குது. நமக்கு இது வரைக்கும் 3 ட்ரா எடுத்துருக்கோம். 3 ட்ராவில் 2ஆம் நம்பர் சி போர்டில் உட்காந்துருச்சு. மறுபடியும் உட்காராதான்னு எனக்கு தெரியல. ஆனால் கணக்கை வைக்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா 2ஆம் நம்பர் வர மாதிரி தான் தோணுது. இருந்தால் எடுத்துங்க. அப்படி இல்லைன்னா 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கும்.
ஏன் 8ஆம் நம்பர்னால் கண்டிப்பாக 2ஆம் நம்பருக்கு அதிகமாக 8ஆம் நம்பர் தான் ஆடுவாங்க. அப்படி 8ஆம் நம்பர் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு. உங்களுக்கு எதுவும் கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துங்க. 8ஆம் நம்பர் கொஞ்சம் பேசிக்காக வர மாதிரி தான் தெரியுது. அதே மாதிரி ஒரு 0 என்னங்க நேற்று 0 கொடுத்தீங்கன்னா 0க்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது இருந்த இடத்துக்கு. அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து 9ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 2ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த 92ங்கிற நம்பர் வந்துடும் எனக்கு தோணுது. 92ங்கிற நம்பர் நமக்கு எப்படியோ ஒரு பக்கம் 92ன்னு வச்சுருவாங்க அப்படின்னு தோணுது. இல்லைனா 29வது வச்சுருவாங்கன்னு தோணுது. அது மாதிரி இருக்கான்றதையும் நீங்கள் பார்த்துக்கங்க. சரிங்களா? 7ஆம் நம்பர் கன்ஃபார்மாக தெரியுது. சரிங்களா? கணக்கில் வருதான்னு பார்த்துங்க. அதே மாதிரி 3ஆம் நம்பர் எனக்கு இதுக்குள்ளே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நம்ம கொடுத்தா எப்போயும் செம்மையாக தான் கொடுப்போம். அதே மாதிரி டபுள்ஸ் வர மாதிரி இருந்தால் எனக்கு இந்த நம்பர் மேட்ச் ஆகுது, உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். சரி, இந்த நம்பர் உங்களுக்கு டபுள்ஸ் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். 992. சரிங்களா? ஏன் 992னா இங்கே ஒரு 9ஆம் நம்பர் கொடுத்துருக்கான். சரிங்களா? அந்த 9ஆம் நம்பருடைய பாவடத்து இங்கே ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அந்த 2 சேர்த்து இது 9, இது 9, இது 2. அப்போ 992ங்கிற இந்த நம்பர் கொடுக்குறோம். இங்கே இருக்கல 92, 992 இந்த நம்பரை அப்படிங்க 992 அப்படின்னு கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. இருந்தால் எடுத்துங்கன்னு தான் சொல்கிறேன். சரிங்களா? நான் கொடுத்தங்கிறக்கா வைக்க வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.